சூர்யா 44 அப்டேட், விஜய் சேதுபதியோட அடுத்த படம் விடுதலை 2 படத்துக்கு கிடைச்சிருக்கிற பாராட்டு, இதை பத்தி எல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நடிகர் விஜய் சேதுபதியும் இயக்குனர் ஹரியும் புது படம் ஒன்றில் இணைய போறதா தகவல் வெளியாகி இருக்கு. கடைசியா விஜய் சேதுபதி நடிப்புல வெளியாகி இருக்கிற விடுதலை 2 படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி வாத்தியார்ன்ற கேரக்டர்ல அவரோட நடிப்பை பலரும் பாராட்டி வராங்க. இந்த நிலையில டைரக்டர் ஹரி கூட விஜய் சேதுபதி இணையறதை பத்தி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு வரதாகவும், இந்த படத்தை நயன்தாராவோட ரவுடி பிக்சர்ஸ் தயாரிக்க போறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. சூர்யா 44 படத்தோட அப்டேட்டை இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கங்குவா படத்துக்கு அப்புறம் சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல தன்னோட 44வது படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்தோட 2 கிளிம்ஸ் வீடியோவை ஏற்கனவே படக்குழு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில படத்தோட டைட்டில் டீசர் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு கார்த்திக் சுப்ராஜ் அறிவிச்சிருக்காரு. RRR படத்தோட BTS காட்சிகள் இந்த வாரம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண், ஜூனியர் NTR நடிப்புல ராஜமௌலி டைரக்ஷன்ல RRR திரைப்படம் 2022ல ரிலீஸ் ஆச்சு. வசூல் ரீதியா மிகப்பெரிய ஹிட்டான இந்த படத்துக்கு ஆஸ்கர் மூலமா உலக அளவுல ரீச் கிடைச்சது. இந்த நிலையில படத்தோட பிஹைண்ட் த சீன்ஸ் காட்சிகள் RRR பிஹைண்ட் அண்ட் பியாண்ட்ற பேர்ல டிசம்பர் 27ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. நடிகர்கள் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்புல வெளியான விடுதலை 2 படத்தோட படக்குழுவை இசைஞானி இளையராஜா நேர்ல பாராட்டியிருக்காரு. முதல் பாகம் அளவுக்கு 2ஆம் பாகம் இல்லைன்னு ஒரு சிலர் ரிவ்யூஸ் கொடுத்திருந்தாலும் படம் நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூஸ் வந்திருக்கு. இந்த நிலையில இசைஞானி இளையராஜா பாராட்டினதோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இந்த படக்குழுவை சந்திச்சு பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. புஷ்பா 2 ஸ்பெஷல் ஷோல கூட்ட நெரிசல்ல பெண் ஒருத்தவங்க இறந்த சம்பவம் குறித்து பேசின இசையமைப்பாளர் தேவா, இது போன்ற சம்பவங்கள்ல யார் மேலேயும் தப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்தால நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கிற நிலையில அல்லு அர்ஜுன் வீட்டு மேல கல்வீச்சு நடத்தினது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தாக்குதல் நடத்தின 6 பேரும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில அவங்க 6 பேருக்குமே இப்போ நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்காக தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.